உங்களுக்கு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு ஆசையா? அப்போ இந்த விஷயம் எல்லாம் அந்த காலேஜில் இருக்கான்னு ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயம் இல்லைன்னா அந்த காலேஜ் அந்த அளவுக்கு வர்த்தா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படி டாப் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும்? யூடியூப்ல ஆகட்டும், இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்களாகட்டும், யாரோ ஒருத்தங்க நமக்கு காலேஜ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி நீங்க அந்த காலேஜில் போயிட்டு நேரில் விசிட் பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டாப் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்க சேர விரும்புறீங்கன்னா இப்போ லிஸ்ட் பண்ற இந்த விஷயம் எல்லாம் அந்த காலேஜில் இருக்கான்றத தெளிவா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய லைஃபை இந்த 3 வருஷமோ இந்த 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய வருஷம் தான் இது. அப்போ இந்த 5 வருஷமோ 4 வருஷமோ இல்ல 3 வருஷமோ நீங்க ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க சேரலாம். அப்ப இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் போது 4 வருஷம் கம்பல்சரி இருக்கு. இன்டெகிரேட்டட் போனீங்கன்னா 5 வருஷம் நீங்க படிக்க போறீங்க, ரைட்? ஸோ அந்த வகையில நம்ம பேசக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், லோவஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், இந்த கிரைட்டீரியெல்லாம் இருக்குதான்றது தெளிவா பார்த்துக்கோங்க. முதல் இடத்துல நம்ம அக்ரிடேஷன் அண்ட் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு 3 விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கணும். குறிப்பா இப்போ ரீசண்டா எமர்ஜ் ஆன ஏஐடிஎஸ், ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிடேஷன் கம்பல்சரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அக்ரிடேஷன் வேணும்னா மினிமம் 2 பேட்ச் ஆகுது அந்த காலேஜை விட்டு வெளியே போயிருக்கணும். அது என்ன அக்ரிடேஷன் கேட்குறீங்களா? NBA. ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐசிடி கொடுக்குறாங்க. இது டிபார்ட்மெண்ட் வைஸ் இண்டிவிஜுவலா அவங்க காலேஜ் அப்ரோச் பண்ணி அந்த NBA அக்ரிடேஷன் வாங்குவாங்க. இதை தாண்டி இன்னும் 2 முக்கியமான அக்ரிடேஷன் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிறாங்க டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NIRF ரேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த NIRF பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த காலேஜ் புதுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க தான் வாலண்டியரா போயிட்டு NIRF ரேங்கிங் கேட்கணும். அவங்க ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ், எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க சப்மிட் பண்ணணும். அதை பொறுத்து NIRF ரேங்கிங் கொடுப்பாங்க. இது ஆல் ஓவர் இந்தியா அளவில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NAC அப்படின்னு சொல்றோம். இந்த NAC அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்றோம். UGC, யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷன் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த NAC அக்ரிடேஷன் நம்ம நிறைய கிரைட்டீரியால சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 6 NAC அக்ரிடேஷன் இருக்கு. டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா A++, அடுத்து A+, அடுத்து A, அப்புறம் பார்த்தீங்கன்னா B++, அப்புறம் B, லாஸ்டா ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிற காலேஜ் தான் C கிரேட் கொடுப்பாங்க. இது NAC அக்ரிடேஷன். ஸோ நீங்க எந்த காலேஜில் சேர போறீங்க, அந்த காலேஜில் என்ன அக்ரிடேஷன் இருக்குன்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கறது கோர்சஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர்டு. இப்போ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கல்லூரிகள்ல என்ன கோர்சஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாருங்க. எந்த மாதிரி விஷயத்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ண போறாங்க. கேட் ப்ரிப்பரேஷன் இன்ஜினியரிங் படிக்கும் போது அதுக்கு செப்பரேட்டான ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்களா, அதுக்கான கைடன்ஸ் இருக்கா, இது எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். சார், நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலேஜுக்குள்ள போறேன், எனக்கு எப்படி சார் அது ஐடியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் புட்டு வைக்க போறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். என்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்து ஃபேக்கல்டி குவாலிட்டி ஆர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் சரி, நியூஸஸ்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபேக்கல்ட்டி ப்ராக்சி பண்ணுறதா. அதாவது நான் ஒரு கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா இன்னொரு காலேஜ்லேயே இருக்கும், நான் அங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ஸ்டாஃப் ஒரு 4-5 கல்லூரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் நிறைய காலேஜஸ்லையும் பிளாக் லிஸ்ட் மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும், அந்த காலேஜுடைய ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியுடைய குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டீச்சருடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பரான எஜுகேஷன் கொடுக்க முடியும். ஸோ பிஹெச்டி இருக்கா, இல்லை ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, பேட்டன்ட் வாங்கியிருக்காங்களா, கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்களா, அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அதர் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சார் இது எல்லாம் எங்கே சார் நான் பார்க்கறது? காலேஜில் போனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க சார் அப்படின்னா, நீங்கள் காலேஜுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். சார் காலேஜுடைய வெப்சைட்டில் எப்படி சார்? காலேஜுடைய வெப்சைட்டில் NAAC அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த NAACல அந்த காலேஜுடைய ஓவரால் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். NAAC அக்ரிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். NBA அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கணும். NIRF வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த NAAC அதில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த காலேஜுடைய பர்ஃபெக்ட் ப்ரொஃபைல் இருக்கும். ஏன்னா NAAC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் எப்போ வேணால் செக் பண்ணுவோம், அதில் பக்கா டேட்டா இருக்கணும். அந்த டேட்டாவை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய NAAC அப்படின்ற ஒரு டேபை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய காலேஜஸில் பில்டிங்ஸே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் காலேஜ் மட்டும் சூப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அதை குறிப்பாக பாருங்கள். ஏன்னா நானுமே நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு காலேஜில் வந்து நம்ம என்கொயரி பண்ணும்போது ஒரு சில காலேஜஸில் லேப் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒர்க்கிங் மாடல் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். அந்த NAAC அதில் போய் பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காலேஜஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸில் போனீங்க அப்படின்னாவே 50 லட்சம் பேக்கேஜ், 1.5 கோடி ரூபாய் பேக்கேஜ் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான் எல்லா காலேஜையும் சொல்லலை, ஈவன் இப்போவும் ஒரு சில காலேஜஸில் பொய்யான விஷயத்தை தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளாரிட்டியோட பார்க்கணும் அப்படின்னா காலேஜினுடைய வெப்சைட்டில் NAAC அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பேக்கேஜஸில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, எந்த மாதிரி கம்பெனிஸில் எவ்வளோ பேக்கேஜ், கம்பெனி டீட்டெயில்ஸோடு இருக்கும். ஸோ அந்த கம்பெனியை டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ பேக்கேஜ்னு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனியர்ஸை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் நீங்கள் சிஎஸ் ரிலேட்டடாக ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் கோர்சஸ் சூஸ் பண்ணுறீங்க, டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதில் போகிறதுனால லாஸ்ட் இயர் பயங்கர அடி வாங்கிடுச்சு பிளேஸ்மெண்ட்ஸு. 100 பேர் வர இடத்துல 10 பேர் தான் ரெக்ரூட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுலேயும் இன்டர்ன்ஷிப்பில் தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சிஎஸ் குரூப் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசிக்கு நல்லவே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே சிஎஸ் ரிலேட்டடாக போயிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் தெளிவாக ப்ராப்பரான ஒரு முடிவை எடுத்துட்டு போங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லா காலேஜ்லையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிட்டு அஃப்கோர்ஸ் கிடையாது தான். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கல்லூரிகளில் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிஹெச்டி இருக்கா, பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, பேட்டன்ட் வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். அது NAAC அந்த இடத்துலையே
தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சீனியர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா புட்டு புட்டு வைக்க போகிறாங்க. எல்லா காலேஜை பற்றியும் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலேஜ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. கரெக்டாக? ஈவன் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாலும் அதில் குறை சொல்கிற கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்கிற பதிலை வச்சு உடனே அது மொக்க காலேஜ், உடனே அது சூப்பர் காலேஜ் அப்படின்லாம் டிசைட் பண்ணாமல் கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். அடுத்து கேம்பஸ் லைஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இன்ஜினியரிங் அப்படின்னாவே நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படின்றத தாண்டி அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நார்மலாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மியூசிக்ஸ், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, அதையும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஏன்னா நம்ம ஸ்கூல் வரைக்குமே ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் போயிருப்போம். காலேஜ் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம காலேஜ் போகிறோம். ஸோ அந்த காலேஜில் கல்ச்சரல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சிம்போசியம் ஆகட்டும், நிறைய எக்ஸிபிஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாம் அந்த காலேஜில் நடத்துகிறாங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் தெளிவாகவும் பார்த்துக்கணும். காலேஜில் போயிட்டு ஸ்டூடெண்ட் சீனியர் கிட்ட விசாரிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். லொக்கேஷன், இது ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு ஃபன்னான வீடியோஸ் தான் வரும். லொக்கேஷன், அதாவது அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு பையன் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு விடிய காலையில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் 2 மணி நேரம் பஸ்ஸில் தூங்கிட்டு போயிட்டு காலேஜில் இறங்குவான், மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும், மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு வருவான். ஸோ காலேஜ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 2 மணி நேரம் போகுது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் போயிடும், ஹெல்த்து போயிடும், எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அதனால் அந்த லொக்கேஷன், அந்த காலேஜினுடைய லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா 4 வருஷங்க, 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லை, 4 வருஷம் நீங்கள் அதில் தான் போக போகிறீங்க. ஸோ ட்ராவல் டைம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி காலேஜ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜை சுற்றி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம ஒரு சில காலேஜஸில் போயிட்டு விசிட் பண்ணியிருக்கோம். அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனால் அந்த காலேஜுக்கு வெளியில் வந்தால் ஒன்றுமே இருக்காது. பக்கத்தில் கடை இருக்காது, ஹோட்டல் இருக்காது, எந்த எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸும் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்காது. இதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அப்போது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோனால இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அங்கே சீட்டு வாங்கிட்டு அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. காலேஜை விசிட் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது ரொம்ப முக்கியங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை. கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடச்சிரும், சீட்டு கிடச்சதும் டாப் இன்ஸ்டிடியூஷன், பட் அந்த இடத்துல வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமானதுனால நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜை நேரில் போயிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த காலேஜில் சேர முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய அந்த சீட்டும் போகுதுன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த காலேஜில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நேரில் போயிட்டு விசாரிக்கிறது ரொம்ப 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 பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம சேரணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம மார்க் எடுத்து கடைசியில் நம்ம ஃபீஸ் கட்ட முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதிகமாகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் தெளிவாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அலுமினி நெட்வொர்க், ஸோ அலுமினி நெட்வொர்க் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகும், இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அலுமினி வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க் காலேஜஸ் வந்து எந்த மாதிரி பில்டு பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். Aggregated exams and admission process. Of course, you know that so many exams are there, NEET, JEE, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில், so many things are there. பட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் JEE அண்ட் தென் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNA. இந்த TNA வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வரப்போகுது. அந்த கட் ஆஃபில் நம்ம ஒவ்வொரு ரவுண்டு 4 ரவுண்டு இருக்கும், ஒவ்வொரு காலேஜஸும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸும் எந்த மாதிரி இருக்குன்றது ஒரு தடவை நீங்கள் காலேஜில் போய்ட்டு விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் காலேஜில் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் சூப்பராக செம்மையாக இருக்கும்.
காலேஜ் லைஃப்பும் என்ஜாய் பண்ணலாம், நல்ல டிகிரியோட நல்ல நாலேஜோட வெளியே வரலாம், பிளேஸ்மெண்ட்ஸ் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.